now we are learn human blood groups. Do you know that this is the blood groups of humans? Do you know AB and O group? Do you know that? So how to it will be identified? So எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ஸோ ஏ குரூப்பு பி குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பிளட் குரூப்ஸ் வந்து படிச்சிருக்கோம், இப்படி தானே? ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் படித்தோம். ஓகேயா? ஸோ த பிளட் குரூப் இஸ் இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் ஹியூமன். இட் வில் பி அண்டர்ஸ்டுட் பை லேர்னிங் ஃபார் தட். ஸோ நம்ம எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, பிளட் குரூப்பை பற்றி தெரியணும், இன்கிரிடியன்ஸை பற்றி தெரியணும், ஹியூமன் பிளட்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் படிச்சிருக்கணும். ஆன்டிஜென்ஸ் அண்டு ஆன்டிபாடிஸ். ஸோ நம்ம உடம்புல எவ்வளோ ஆன்டிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இப்போ நம்ம உடம்புல ஏ குரூப் இருக்குது அப்படின்னா ஆன்டிஜென் ஏ இருக்குதுன்னு அர்த்தம். பி குரூப் இருக்குது அப்படின்னா பி இருக்குதுன்னு அர்த்தம் ஆன்டிஜென். அப்போ நமக்கு எந்த மாதிரியான பிளட்டை வந்து அவங்க எதுவும் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ளஸ் மேலே என்ன ஆக்டிவேஷன் பண்ணும், ஆன்டி பியை ஆக்டிவேஷன் பண்ணும். ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்னது? அக்யூலேஷன்ஸ் ஆன்டிபாடிஸ். ஓகே, ஆன்டிபாடிஸை எதை ஆன்டிபாடிஸை நம்ம என்ன செய்யணும், இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ the antibodies acting on this that activation. So A is called anti-A and activation acting on actilogen. So B is called anti-B. ஸோ ஆக்டிவேஷன்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஓ குரூப்பில் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ஓ குரூப்காரங்களா இட் இஸ் அ யூனிவர்சல் டோனர். அதே யூனிவர்சல் டோனர். அவங்க எந்த பிளட் குரூப்புக்குனாலும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஆன்டிபாடிஸுமே கிடையாது. ஓகே, அதனால் ஸோ த காம்போசிஷன் ஆஃப் பிளட் and different types of blood groups. So the blood antigens and antibodies we will discuss. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஏற்கனவே எங்கே படிச்சிருக்கோம், 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். 11th ஸ்டாண்டர்டில் என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். ஓகே, சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டிலோஜென்ஸ்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ்னு என்னத்தோம், பிளட்டில் சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ் என்னது அப்படின்னா ஆக்டிவேட்டிங்னா என்ன செய்யுது, இன்ஜெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம எங்கே படிச்சிருக்கோம், 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ பிளட்டோட ABO blood grouping, blood groups அப்படின்னு சொல்லி படித்தோம். Commonly 2 types of blood groups are done. So ABO and RH, but widely used all over the world. Okay, so widely used all over the world அப்படின்னு சொல்லிட்டு எங்கே படித்தோம்னா சாப்டர் 7ல் 11th ஸ்டாண்டர்டில் படித்தோம். ABO blood groups, 2 types of blood groups இருக்குன்னு சொன்னோம், ABO and RH. ஓகே, ABO அப்போ உடனே நம்ம கேட்கலாம், மிஸ் ஏ குரூப் இருக்குனீங்க, பி குரூப் இருக்குனீங்க, ஏபி குரூப் இருக்குனீங்க, ஓ குரூப் இருக்குனீங்க. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான். ஃபஸ்ட்டு பிளட் டைப்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 தான், பேசிக்காகவே 2 தான். ஏபிஓ பிளட் குரூப்பு அண்டு ஆர்ஹெச் பிளட் குரூப்பு. ஓகே, ஆர்ஹெச்சை வச்சு குரூப் பண்ணுறது. ஸோ அந்த ஏபிஓவில் ஒரு சப்டிவிஷன்ஸ் தான். ஏ குரூப் இருக்குது, எனக்கு பி குரூப் இருக்குது, ஓ குரூப் இருக்குது, ஏபி 2 சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா ஏபி குரூப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகேயா? ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்ஸ். மல்டிபிள் பிளட் குரூப்பில் எப்போயுமே என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் இருக்கும். அப்போ பிளட் டிஃபர்ஸ் கெமிக்கலி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ உங்கள் பிளட்டில் இருக்கிறது தான் என் பிளட்டில் அதே கெமிக்கல் காம்போசிஷன் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அதே சுகர் கண்டென்ட் தான் இருக்குது, அதே தான் எல்லாமே இருக்குது, ஃபேட் அதே தான் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ when 2 different incompatible blood types are mixed, ஸோ 2 சேர்ந்தும் இருக்கலாம். ஸோ அக்குலேஷன்ஸ் கிளம்பிங் டுகெதர் ஆஃப் எத்ரோசைட்ஸ்னு என்னது, ரெட் பிளட் செல்ஸ். எத்ரோசைட்ஸ்னு என்னதான், ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ரத்த சிவப்பணுக்கள் என்ன செஞ்சுருக்கலாம், ஸோ பர்சன் டு பர்சன் இட் வில் பி டிஃபரெண்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் என்ன செஞ்சுருக்குன்னா வேறையாக இருக்கும். ஸோ திஸ் பேசிஸ் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட கெமிக்கல் டிஃப்ரென்ஸை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸை வச்சு சொல்லுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸை வச்சு தான் இவங்க ஏ குரூப்பு, இவங்க பி குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 2 ஆன்டிஜென்ஸை காரல் ஸ்டெய்னர். ஸோ he is a scientist discovered by this 2 kinds of antigens, antigen A and antigen B. So it presents in the surface of the human blood cells. எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரெட் பிளட் செல்ஸில் சர்ஃபேஸில் வந்து இது இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் 3 kinds. based on the presence or absence of the antigens. A, Bயும் present ஆகிருக்கிறத வச்சுருக்கோம், அது absent ஆனதை வச்சும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 3 kinds of blood groups படித்தாங்க. அதான் என்னதுன்னா டைப் A குரூப்புக்காரங்க, டைப் B குரூப்புக்காரங்க, டைப் O குரூப்புக்காரங்க. It will be recognized.
ஸோ ஃபோர்த் அண்ட் ரேரஸ்ட் குரூப் என்னது அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப் ஏபி. ஓகே, ஏபி பிளட் குரூப். ஸோ இஸ் ஏபி பிளட் குரூப் வாஸ் லேட்டர்லி இட் வில் பி டிஸ்கவர்ட் பை திஸ் கார்ல் லைனஸோட ஸ்டூடெண்ட். ஸோ 2 பேர் கண்டுபிடிச்சாங்க, வான் டி அண்ட் கேஸ்டில் அண்ட் ஸ்டுரிலி. வான் டி கேஸ்டல் அண்ட் ஸ்டுரிலி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஏபி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஹீ இஸ் ஏ யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஓ குரூப்புக்காங்க யார் அப்படின்னா யூனிவர்சல் டோனர். எந்த குரூப்புக்குனாலும் என்ன செய்யலாம், ஓ குரூப்புக்காரங்க கொடுக்கலாம். ஆனால் இவங்க வந்து என்னது ஏபி என்னது அப்படின்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஓலேருந்து வாங்கலாம், ஏலேருந்து வாங்கலாம், பியிலேருந்து வாங்கலாம். ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் பெர்ஸ்டைன். Bernstein 1925 discovered this inheritance of blood groups in human beings. Number of multiple allelic series are here. Multiple alleles என்ன செஞ்சிருக்கு, சீரியஸாக இருக்குது. சீரியஸ்னா வரிசையாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ Bernstein it will be discovered by this the blood groups human beings determine this a number of multiple allele series are here. So 3 autosomal alleles located on the chromosome 9. ஸோ ஏற்கனவே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும், 23 பேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 23 பேர்ஸில் 19th குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 19th குரோமோசோம்ஸ் தட் மீன்ஸ் ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ். ஓகேயா? ஸோ லாஸ்ட் குரோமோசோம்ஸ் தான் என்னது, 23rd குரோமோசோம் தான் செக்ஸ் குரோமோசோம். எக்ஸு 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 ஒய்இ. ஓகேயா? ஸோ அந்த ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதில் 19th குரோமோசோம்ஸில் தான் என்ன செய்யும் அப்படின்னா பிளட்டு வந்து என்ன பிளட் குரூப்பு அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணும். ஸோ தட் ஜீன். ஓகே, ஸோ பிளட் குரூப் இன் எனி பர்சனுக்கு எந்த பர்சனுக்குனாலும் அந்த 19th குரோமோசோம் தான் என்ன செய்யும், இவங்க வந்து ஏ குரூப்பு, இவங்க வந்து பி குரூப்பு, ஓ குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ த ஜீன் கண்ட்ரோலிங் த பிளட் டைப், ஸோ வி கால்ட் அஸ் எல். எந்த ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ பிளட் குரூப்பை, எந்த ஜீன் வந்து பிளட் குரூப்பை வந்து சொல்லுதோ, இப்போ ஏ குரூப்புக்காரங்க பி குரூப்புக்காரங்க எந்த ஜீன், அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம உடம்புல எந்த ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ அதை கண்டுபிடிச்சவர் வந்து கார்ல் லைன்ஸ். அதனால் ஸோ அவங்க பேர் என்னன்னா எல்லுன்னு சொல்லி வச்சாங்க. ஆர் ஐ ஆசோ ஆக்சுலேஷன்ஸ். ஸோ அதனால் ஐ ஜீன் வந்து எக்ஸிஸ்ட் இன் 3 allelic ஃபார்ம்ஸ். ஐ ஜீன் வந்து எக்ஸிஸ்ட் இன் 3 allelic ஃபார்ம்ஸ். என்னது அப்படின்னா ஐ அப்படிங்கிறது என்னது, ஐ அப்படிங்கிறது ஐசோ ஆக்சுலேஷன்ஸ். ஐ வந்து காமன். ஓகே, ஐசோ ஆக்சுலேஷன்ஸ். ஸோ மேலே இருக்கிற குரூப்ஸ் தான் என்னது பிளட் குரூப்பு, கீழே இருக்க ஐ வந்து ஜஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் தி சர்க்குலேஷன்ஸ். இதே மாதிரி தான் ஓ குரூப்பு ஏ குரூப்பு எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ ஐஏ என்ன செய்யுது அப்படின்னா ஸ்பெசிஃபைஸ் திஸ் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் பி ஆன்டிஜன். ஓகே, ஐபி அல்லீல் வந்து எப்பயுமே டிட்டர்மைன் பண்ணுறது பி ஆன்டிஜனை. ஐஓ அல்லீல் ஸ்பெசிஃபைஸ் நோ ஆன்டிஜன். ஸோ ஐஏ ஸ்பெசிஃபைஸ் ஐஏ ஆன்டிஜன். ஐஏ ஸ்பெசிஃபைஸ் ஐஏ ஆன்டிஜன். ஓகே, ஸோ ஏ ஆன்டிஜன் இருக்கும். பிளட் குரூப் வந்து அவங்களுக்கு ஏ. ஐபி அல்லீல் அப்படிங்கிறது என்னது, அவங்களோட பிளட் குரூப் வந்து பி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், அவங்களோட பிளட் குரூப் என்னது பி. ஐஓ அல்லீல் ஸ்பெசிஃபைஸ் ஃபார் திஸ் நோ ஆன்டிஜன்ஸ். அவங்களோட பிளட் குரூப் வந்து என்னது ஓ. ஸோ இண்டிவிஜுவல் ஹூ பொசஸஸ். ஸோ யார் வந்து இதை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் இவங்க வந்து ஓ குரூப்புக்காரங்க, இவங்க பி குரூப்புக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் சச்சஸ் சலைவா இட் இஸ் கால்ட் செக்ரியேட்டர்ஸ். ஸோ அந்த பிளட் குரூப்ஸில் அந்த பிளட்டில் வர்ற சலைவானா நம்ம எச்சின்னு நினச்சிடக்கூடாது. செக்ரியேட்டர்ஸ் அங்கே வர்ற அந்த பிளட்டில் சுரக்கிற அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாம் இருக்குல்லையா, அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஸோ ஈச் அல்லீல் ஐஏ அண்ட் ஐபி. ஐனா நல்லா ஞாபகம், ஐசோ அக்குலேஷன்ஸ். இது வந்து காமன். ஐ வந்து என்னது காமன். பட் மஸ்ட்டு வச்சப்போ எல்லுன்னு வச்சாங்க, ஏன்னா ஐயினே வச்சுருக்காங்க. இப்போ நவ் வி வில் யூஸ் டஸ் ஐ. ஓகே, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் இருக்குது. ஓகே, ஸோ ஈச் அல்லீல், ஒவ்வொரு அல்லீலும் ஏ அல்லீல்னாலும் சரி, பி அல்லீல்னாலும் சரி, ஓ அல்லீல்னாலும் சரி, எல்லா அல்லீலுமே டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம். ஏன் அப்படின்னா இப்போ அப்பாவுக்கு வந்து ஏ குரூப் இருக்கும், அம்மாவுக்கு வந்து பி குரூப் இருக்கும். ஆனால் குழந்தைக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஓ குரூப்புக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன என்சைம்ஸ் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுனால இது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் என்சைம், ப்ரொடியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்சைம். இப்போ ஐஏ அல்லீல் ப்ரொடியூசர்ஸ் தான் என் அசிட்டைல் காலக்டேசஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ். ஸோ எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என் அசிட்டைல் காலக்டோஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கேன் ஆட் என் அசிட்டைல் காலக்டோசைன். ஸோ லேக் ஐபி அல்லீல் என்கோட்ஸ். ஐபி அல்லீல் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா காலக்டோஸ் ட்ரான்ஸ்ஃபரேஸ். அண்ட் ஆட்ஸ் காலக்டோஸ் டு த ப்ரிகர்சர்.
ஓகே. ஸோ இன் திஸ் கேஸ் ஐஓ அல்லில் வந்து நோ டெர்மினல் எதுவுமே ஏற்கனவே அதுக்கு வந்து என்ன கிடையாது, நோ ஆன்டிஜென்ஸ். ஓகே. ஸோ நோ ஆன்டிஜென் எதனால் என்ன சொல்லலாம், இந்த எந்த எதுவும் சுரக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நோ டெர்மினல் டிரான்ஸ்பரேஷன்ஸ் என்சைம்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட், therefore it is called null allele. அது என்ன சொல்லுவாங்க, null allele. cannot add at this NAC, cannot add at this N-acetyl galactosamine. So that's why it is called as NAC or galactose to the precursor. Precursor அப்படிங்கிறது என்னன்னா, it will be stimulates, okay, தூண்டும். So I understand pa.